ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். தமிழில் முதலாக வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் சீகன் பால்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் தமிழை கற்றுக்கொள்ள ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணார் தெரியுமா? கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 9 மணி நேரம் தமிழ் இலக்கியங்களை ஒரு நாளைக்கு உட்கார்ந்து கற்றுக்கொள்வாராம். அப்படி 9 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 6 மாசத்துல தமிழை முழுமையாக கற்றுக்கொண்டாராம். இந்த வேதாகமத்துக்கு பின்பாக நிறைய அர்ப்பணிப்பு இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. 2 சாமுவேல் 22:47. ரொம்ப ஈஸியான வசனம். வாங்க நம்ம படிக்கலாம். 3 பகுதி இருக்கு. நான் ஒண்ணா சொல்றேன், சொல்லுங்க. கர்த்தர் ஜீவனுள்ளவர், 2 வார்த்தை தான், ரொம்ப ஈஸி. கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஓகே, 2வது பகுதிக்கு போலாம். என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. சேர்ந்து சொல்லுங்க. என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. 2 சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. வெரி குட், ரொம்ப ஈஸியா படிச்சிட்டீங்க. 3வது பகுதியும் படிச்சிடலாம். என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. ஒரே ஒரு முறை சொல்றீங்களா? என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. 3 சேர்ந்து சொல்லலாமா? முயற்சி பண்ணுங்க, வரும், கண்டிப்பா வரும். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. 2 சாமுவேல் 22:47. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. நமக்கு எதிர்மறையான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம ரொம்ப புலம்புறதை நிறுத்திட்டு இந்த மாதிரி வசனங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாவே நமக்கு கண்மலையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை. வேதம் என் மன மகிழ்ச்சி.